ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? யாரையும் இல்ல, சும்மா தான் நிக்கிறேன். ஆமா, இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? தெரிஞ்சவங்க தற்சமயம் நீங்க தான். ஆமா, 7ல இருந்து 8 மணி வரைக்கும் நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. வேற வேலை இருக்கு, வரவே மாட்டேன்னு சொன்னீங்க. இருந்தது, ஆனா அதை கேன்சல் பண்ணிட்டேன். சோ என்ன தேடிட்டு வந்துட்டீங்க. பாவம், நீங்க காத்துட்டு இருந்து நான் வராம ஏமாந்து போய் மனசு ஒடிஞ்சு வேதனைப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஒரு சிம்பத்தி தானே. ஆள பாரு, வாங்க. ஆமா, டின்னருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிறதா சொன்னீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க கிட்ட என்ன ஃபன் கிடைக்க போகுது? ஃபன்னா? பால்மணம் மாறாத பச்சை குழந்தையே, வாங்க உள்ள ஹாலுக்கு போலாம். முதல்ல சூப். உங்களுக்கு டொமேட்டோ சூப். 2 டொமேட்டோ சூப், மத்தத பின்னால ஆர்டர் பண்றேன். குறும்பு ஒண்ணும் பண்ண மாட்டீங்களே? குறும்பா? அதா மேஜைக்கடியில மெல்ல உங்க காலை கொண்டு வந்து என் கால் மேல வச்சு. நோ நோ, ஐ அம் a gentleman. பாவம், நீங்களே சொல்லிக்கங்க. ரம்மியமான வாசனை வருதே, என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? சேலஞ்ச். ஓ, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்க கிழவன் ஆயிடுவீங்க. அப்புறம் நான் கன்னியாவே இருக்க வேண்டியதா? சாரி, நீங்க கன்னியாவே இருக்க முடியாது, நீங்களும் கிழவியாதான் ஆவீங்க. வசந்தி, ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வந்தது. ஒரு பெரிய கம்பெனில என்ன சேல்ஸ் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, நான் கொடுத்த சாக்லேட்டுக்கே இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கே. என்னையே நான் முழுசா கொடுத்தா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ஆமாங்க, எப்போ 7 மணிக்கு மேலதான் வருவீங்க? ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. டிஃபன் சாப்பிட வாங்க. ஆபீஸ்ல சாப்பிட்டு வந்தேன். டாடி, எங்க ஸ்கூல்ல விஜய்ங்கிற பையன் இருக்கான். அவன் நம்மளோட பணக்காரன். தினம் பெரிய கார்ல வரான். யார் அந்த விஜய்? வந்ததுல இருந்து அந்த விஜய் புராணம் தான் படிச்சிட்டு இருக்கா. நீங்க வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? உன்னை பார்த்தா பகல்லையே நட்சத்திரங்கள் தெரியுது, நிலா காயுது, ஃபேன் காத்தே தென்றலா வீசுது. நான் போறேன். ஏய், ஐயோ, விடுங்க, விடுங்களே, ப்ளீஸ், சொன்ன கேளுங்க, யாராவது பார்க்க போறாங்க. என்ன கரைஞ்சா போயிடுவேன்? சீ, இது என்ன குறும்பு? சும்மா இருங்களேன். டாடி, கிளாஸ்ல ஒழுங்கா கவனிச்சியா? ஹோம்வொர்க் பண்ணியா? லஞ்ச் டைம்ல ஒழுங்கா சாப்பிட்டியா? ஏன்டா ஹேர் கட் கூட பண்ணிக்கல? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது டாடி. இதுதான் அமிதாப் பச்சன் ஸ்டைல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்கர். இதுல இருந்து கம்பெனிக்கு நீதான் ஜெனரல் மேனேஜர், புரியுதா? மத்த ஸ்டாஃப் எல்லாம் அவங்ககிட்ட ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் ஏன் ஜெனரல் மேனேஜர் ஆனாரு, இந்த பொசிஷன் ஏன் அவர் கொடுத்தேன், அவர் எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க, படிச்சிடாதீங்க, புரியுதா? ஷியர் ஹார்ட் ஒர்க். ஒரே வருஷத்துல 40% டர்ன் ஓவர் அவர் காமிச்சார். நீங்களும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், புரியுதா? ஜெனரல் மேனேஜர், நீங்க நிக்க கூடாது, உட்காருங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஐயோ, என்னங்க இது திடீர்னு யாராவது பார்க்க போறாங்க, விடுங்க. வசந்தி, எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா,
அந்த சந்தோஷத்தை உன்னோட சேர்ந்து கொண்டாட போறேன். எப்படி? இப்படி. மேடம், இந்த போட்டோ பாரு. எம்ஏ படிச்சிருக்கானா, பெரிய வேலையில இருக்கானா. இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. டேக் யுவர் ஓன் டைம். நீங்க உங்களுக்கு யார் வேணும்? இப்போ யாரை தேடிட்டு வந்தீங்க? மேடம், நான் பயனியர் இண்டஸ்ட்ரீஸ்ல மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் பத்மநாபன் உங்களுக்கு? அவர் என் அப்பா தான். அந்த வேலையே உங்க அப்பா சிபாரிசு பண்ணி தான் எனக்கு கிடைச்சது. அவர் காலமாயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஐம் சாரி. நான் விசாரிக்கிறதுனால உங்க துக்கம் குறைய போறதில்ல. ஆனாலும் என்ன செய்யறது, யாருமே எதிர்பார்க்கல. உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். உங்க பேர்? பாஸ்கர். இந்தாங்க பால். எனக்கு வேண்டாம். ஏங்க? என்னமோ தெரியல, எனக்கு தேவையில்லை. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்களே. மனசு சங்கடப்படும்படியா ஆபீஸ்ல ஏதாவது? நோ நோ, ஜஸ்ட் ஓவர் ஒர்க், அவ்வளவுதான். நீங்க எதையோ மறைக்கிறீங்க. வசந்தி, ப்ளீஸ், நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. குட் மார்னிங் சார். நீங்களா? ஆமா, நான் உங்களை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். நினைவிருக்கு. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். நீங்க என்ன காரியமா என்ன பார்க்க? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நான் இப்போ சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்னோட சர்டிபிகேட். எக்ஸ்கியூஸ் மீ. சார், மேடம், இது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஜெனரல் மேனேஜர் கொடுக்க சொன்னார். சார், என்னை எந்த கேள்வியும் கேட்கல, இன்டர்வியூவும் பண்ணல. இந்த வேலையை கொடுத்திருக்கீங்களே, இது என் மேல ஏற்பட்ட பரிதாப உணர்ச்சியா இல்ல எங்க அப்பா செய்த உதவிக்கு நன்றி கடனா? நோ நோ, இந்த ரெண்டுமே இல்ல. உங்க சர்டிபிகேட்ஸ் பார்த்தேன். யூ கெட் திஸ் ஜாப் பியூர்லி ஆன் மெரிட்ஸ். தேங்க்யூ சார். சர்டிபிகேட்ஸ்.
ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா சார். கமான், நான் டிராப் பண்றேன். கமான் திவ்யா. ஏய் ஏய் வசந்தி, தலைகாணிக்கு உரப்பாடலன்னு யார் அழுத? மணி 9 ஆகுது இல்ல. சீக்கிரம் கதவை மூடிட்டு லைட் அணைச்சிட்டு வந்து படுக்கலாம் இல்ல. உங்க அவசரத்துக்கு நாள் இல்ல. நமக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். அதுக்காக நான் இப்பயே சன்னியாசம் வாங்கிக்கணுமா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், தூங்க போறேன். ஏய், நீ எப்படி தூங்க போறன்னு நான் பாக்குறேன். ஐயோ, இருங்க, கதவு மூடி தாப்பா போட்டு வரேன். டாடி, இன்னைக்கு என் ரூம்ல படுக்க பயமா இருக்கு. நான் இந்த ரூம்ல தான் படுக்க போறேன். ம். ம். ம், சமத்து. டேய் கண்ணா, உன் ரூம்ல படுத்து தூங்க. இன்னைக்கு மட்டும் தானே பயம். நாளையில இருந்து பயப்பட மாட்டியே? அதை பற்றி நாளை சிந்திப்போம். ஓஹோ. என்னங்க, சங்கரை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ண வேண்டாம்? ஆமா, வழக்கமான செக்கப்பும் பண்ணணும். அப்படியே இவன் நேரத்தோட தூங்குறதுக்கு மாத்திரையும் கேட்கணும்.